குண்டும் குழியுமாக உள்ள சாலையை உரிய முறையில் சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குண்டும் குழியுமாக உள்ள நெடுஞ்சாலையை மண்ணை கொட்டி சீரமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவில் களியக்காவிளை தேசிய நெடுஞ்சாலை பல ஆண்டுகளாக செப்பனிடப்படாததால் ஆங்காங்கே குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனை சீர் செய்ய பல போராட்டங்களை நடத்தியும் சாலை அமைக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவ்வப்போது மண் ஜல்லிக்கற்களை கொட்டி சரி செய்து செல்வதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் விளவங்கோடு அருகே உள்ள படந்தாலுமூடு பகுதியில் மீண்டும் மண்ணை கொட்டி சாலையை சீரமைக்க வந்தபோது அதனை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தினர். 15 கோடி ஒதுக்கப்பட்ட சாலை 2 மணி ஒதுக்கப்பட்டது. அந்த 15 கோடி இப்ப 15 கோடி ஒதுக்கப்பட்டு சாலை போட வேண்டியதில்லை, சாலை போடுங்க. ஆனா தரமான சாலை போட வேண்டும். இதை வலிச்சு இலக்கி அடிச்சொதுக்கி நல்ல முறையில போட வேண்டும். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கத்பட் பொதுமக்களை சமாதானம் செய்ததுடன் விரைவில் சாலை அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்.